மறுபடியும் உங்களை என்புடன் வரவேற்கிறது. ஸ்டாட்டிக் ஜிகே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ டெக்னீஷியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி, குரூப் பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப், எஸ்ஐபிசி, ஸோ நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்ற ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகேல வந்து ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தின ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் உங்களுக்கு வந்து எடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் செக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதே டாப்பிக்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை தான் உங்களுக்கு வந்து கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஜிகே ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டாபிக் நடத்தணும் இல்லைங்களா? ஸோ அந்த 15 டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல கம்பைல் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு பாருங்க கொஷின் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எத்தனை டாபிக் இருக்குது? ஸோ 15 டாபிக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 83 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா? 500க்கும் மேற்பட்ட கேள்விகள் டோட்டலாக வந்து 507 ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி இந்த டாபிக் ரிலேட்டடாக எதனா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிலிருந்து மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இது ப்ளஸ் கரண்ட்டாக எதனா அப்டேட் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இதை தாண்டி கொஸ்டின் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நல்லபடியாக வந்து ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரயில்வேல எந்த எக்ஸாம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நல்லபடியாக படிங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா படிங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.